சென்னை வியாசர்பாடியில் போதை ஊசி போட்டுக்கொண்ட இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கே நகர் பகுதியில் போதை ஊசி விற்கக்கூடிய கும்பல் அட்டகாசத்தின் காரணமாக சிறுவன் ஒருவன் கண் தோண்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது போதை பொருட்களுடைய பயன்பாடு காரணமாக மேலும் ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுடன் சிறப்பு செய்தி அன்பரசன் விவரம் என்ன? தேவா, சென்னை வியாசர்பாடி கார்டன் பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் ஷகிலா தம்பதியினில் ஒரே மகன் தீபக் நாத். இவர் 11ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு இவர் வெளியில் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக பணிக்கு செல்லாமல் இவர் தனது நண்பர்களுடன் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மதியம் சரியாக 3 மணி அளவில் பென்னி மில்ஸ் மைதானம் அருகே நின்று கொண்டு தன்னால் முடியவில்லை எனவும் தன்னை உடனடியாக மருத்துவமனை அழைத்துச் செல்ல வேண்டும் என தீபக் நாத் அவரது நண்பர்களுக்கு கால் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் நண்பர்கள் பார்த்தபோது அங்கு மயக்க நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்த போது இவர் போதை ஊசி பயன்படுத்திக் கொண்டதால் இவர் உயிரிழந்து விட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஓட்டேரி போலீசார் சம்பவ இடம் சென்று விசாரணை செய்த போது அங்கு 2 போதை ஊசிகள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதை கண்டெடுத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த நபர் கடந்த 3 மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் அவர் கஞ்சா மற்றும் போதை ஊசிக்கு அடிமையாகி இருப்பது ஓட்டேரி போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஓட்டேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த நவம்பர் மாதம் கொடுங்குயூர் மற்றும் சென்னை அண்ணா சாலை பகுதியில் போதை ஊசி பயன்படுத்திக் கொண்டால் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். அதே போல எம்ஜிஆர் நகரில் போதை மாத்திரை விற்பனையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் மீண்டும் சென்னையில் போதை ஊசி சம்பவங்களால் கொலை மற்றும் உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் தான் ஓவர் டோசேஜ் காரணமா, ட்ரக் அபியூஸ் காரணமா உயிரிழப்புகள் அப்படின்னு நடக்கும். தற்போது சென்னையிலும் இந்த ட்ரக் ஓவர் டோசேஜ் காரணமா ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்பான தகவலை பகிர்ந்தீங்க அன்பரசன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.